பாக்கியா கிட்ட ராதிகா பேசினது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று கேட்ட ஈஸ்வரியோ ராதிகா மேல செம்ம கோபத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள தனியா பார்த்து எதுக்காகடி என் மருமக கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம நல்லா இருக்க என் மருமகளோட மனசை கெடுத்து என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பாக்குற போலயேன்னு பேச ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ நான் ஒன்னும் அவங்க கிட்ட தப்பா பேசலையே, நீங்க இவ்வளோ பாக்கியாவுக்கு கொடுமை பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்க ஏன் இந்த மாதிரி பொறுமையா இருக்காங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அவங்க கிட்ட என் மனசுல இருக்க கேள்வியை கேட்டேன். அதுக்கும் மேல பாக்கியா இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறனால தான் நீங்க இதுவரைக்கும் இந்த வீட்ல இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் பாக்கியாவோட இடத்துல இருந்திருந்தேன், அதாவது கோபியை ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தேன், இந்நேரம் நீங்க இந்த வீட்ல இப்படியெல்லாம் ஆட்ட போட்டுட்டு இருக்க மாட்டீங்க, ஒரு மூலையில உங்களை உட்கார வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கெத்து காட்டி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அப்போ இதை கேட்டுட்டு வாய் மேல கை வச்ச ஈஸ்வரியும், இருடி இரு, உன்னை எப்படி நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு மட்டும் பாரு, ஏன்னா இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்தாயிடும். ஏன்னா நீ ஏன் நல்லா இருக்க மருமகளோட மனசவே மாத்த இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மகனோட மனசை மாத்த ட்ரை பண்ண மாட்டியா என்ன? அது மட்டும் இல்லாம என் மகன் என்னதான் உன் பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தாலும் உன்ன மாதிரி தந்திரக்காரர்கிட்ட இருந்து என் மகனை நான் தானே காப்பாத்தியாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது ராதிகாவையும் கோபியையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் கரெக்டா கோபி ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியுமே பாக்கியாவை பத்தி பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மேல இதுக்கப்புறமா தயவு செஞ்சு நீங்க பாக்கியாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே பாக்கியா என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. ஸோ இதுக்கப்புறமாவது அவளோட லைஃப்ல ரொம்பவே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியோட மைண்டுக்குள்ள ஒரு செம்மையான தாட்டு வருது. அதாவது அவங்க எப்படியாவது பாக்கியாவையும் கோபியையும் பழையபடி சேர்த்து வைக்க ஆசைப்படுறாங்க. ஒருவேளை அப்படி மட்டும் சேர்த்து வச்சுட்டா கண்டிப்பா ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அவனோட லைஃபை விட்டுமே போயிடுவா. அதுக்கும் மேல எனக்கு அவளால எந்த தலைவலியும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம கோபிக்கு பாக்கியா மேல கொஞ்சம் அன்பு இருக்கிறதுன்றத நான் இப்போ நல்லாவே அதை கண் கூட பார்க்க முடியுது. ஆனா பாக்கியா அதை கோபி மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம எப்படியாவது மாத்தியாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா பாக்கியா இந்த மாதிரி எழில்கிட்ட அவங்களோட ரெஸ்டாரண்ட் விஷயமா பேசிட்டு இருக்கத ஈஸ்வரி பாக்குறாங்க. அதாவது பாக்கியா இந்த மாதிரி பொங்கல் ஆர்டர் கொஞ்சம் பெருசா இருக்கனால அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுறதாகவும், ஒருவேளை இப்போ நம்ம நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்தோம்னா அதுக்கப்புறமா பொங்கல் ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேலையே இருக்காது, அதனால நமக்கு நிறையவே நஷ்டம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நம்ம இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வேலை செய்ய ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தினா கூட யாருமே வேலை செய்ய வரமாட்டாங்க. அதனாலதான் இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா என்னென்னமோ புதுசு புதுசா யோசிச்சுட்டு இருக்க, அதான் உனக்கு ஆள் பத்தலனா கோபியோட கிளவுட் கிச்சன் ஒன்று வச்சிருக்கானே அதுல இருக்க ஆளை யூஸ் பண்ணிக்கோ, அவன் நீ கேட்டா தரமாட்டானா சொல்லிட போறான், அந்த ஆட்களை வச்சு உன்னோட வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்ல. ஆனா பாக்கியாவோ இல்லத்த, நான் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட உதவி கேட்க ரெடியா இல்ல, சோ இதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ பாக்கியோட மைண்டை சேஞ்ச் பண்ற மாதிரியே எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இதுதான் சரின்னு படுது, உனக்கு பிடிச்சதை நீ செய்யப்பா, ஆனா நீ இந்த பிசினஸ்ல நல்லா வரணும்னு நினைச்சனா தயவு செஞ்சு பாரபட்சம் பார்க்காம, அதாவது உன்னோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாக்கிய கிட்ட இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தினா அவங்க தான் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களோட போக்குலயே விட்டுதான் இந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும்னு நினைச்சு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஆர்ட்ஸை மட்டும் பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக. அப்ப இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்க எழிலோ எனக்கு என்னமோ பாட்டி சொல்றதா சரின்னு படுது, நீங்க பேசாம அவங்க கிட்டயே உதவி கேட்டுறாங்களே, சொல்ல போனா உதவி நீங்க சும்மா கூட கேட்க போறது இல்ல, அந்த ஆட்களுக்கான சம்பளத்தை நீங்க கொடுக்க போறீங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அந்த ஆட்கள் அனுப்புனா இவங்களுக்கும் ஏதாவது சின்ன கமிஷனை போட்டு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்டான சொல்யூஷனா இருக்க முடியும்னு சொல்ல உடனே இதை கேட்ட பாக்கியாவும் அதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி அதுவும் கரெக்ட் தான், நம்ம இதுக்காக நம்மளோட ஈகோவை காட்டிட்டு இருக்கணும், ஏன்னா கோபி தான் இப்போ பழசெல்லாம் மறந்த மாதிரி நம்ம கிட்ட நல்லா தானே பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா கோபி கிட்ட போய் பேச போக. அப்ப கரெக்டா பாக்கியா கோபி கிட்ட பேச வரதை பார்த்த ஈஸ்வரியும் அடடா நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா உட்காந்துருக்க. அப்போ ஈஸ்வரியை நினைச்ச மாதிரியே பாக்கியா கோபி கிட்ட போயிட்டு உங்களோட கிளவுட் கிச்சன்ல வேலை செய்யற கொஞ்சம் ஆட்களை மட்டும் என்னோட பொங்கல் ஆர்டரை முடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட கோபியும் நல்ல வேலை இப்பயாவது உனக்கு என்கிட்ட ஏதாவது உதவி கேட்கணும்னு தோணுச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட ஆர்டர் முடியிற வரைக்கும் நான் என்னோட கிளவுட் கிச்சன்ல இருக்க எல்லா ஆட்களையுமே உனக்கு ஹெல்ப்புக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஏன் பாக்கியா தேங்கி கோபி கிட்ட எல்லாம் உதவின்னு கேட்டுட்டு இருக்க, நீ உரிமையா கேளு, கோபி உனக்காக என்னனாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிற மாதிரி பேச. அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே நின்று ராதிகாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராதிகா நடக்கிற விஷயத்த பார்த்து கோபி மேலேயோ இல்ல பாக்கியா மேலேயோ கோவப்படுறதுக்கு பதிலா மாறா ஈஸ்வரியோட பிளான கரெக்டா கிளவரா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்க தான் நல்லா இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அறிவாளித்தனமா யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, அதனாலதான் அவங்க ஈஸ்வரியோட பிளான புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியே அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அங்க போய் நின்று பாக்கியா கிட்ட பாக்கியா
உங்களோட பொங்கல் ஆர்டர் முடிக்கிறதுக்காக நானுமே உங்களோட கம்பெனிக்கு வந்து உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கோபிக்கு தான் ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல. அதனால அவங்களால இந்த நிலைமையில உங்களுக்கு நிறைய ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி உதவி பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆனா பாக்கியாவும் உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது, கோபியும் ஆமா ராதிகா உன்னோட வேலை எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். நீ இந்த டென்ஷனையுமே எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் கவனிச்சுக்கிறேனே, நான் பாக்கியா கூட இருந்து இந்த விஷயத்த சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல, அதே மாதிரி ஈஸ்வரியுமே ஆமா ஆமா நீலாம் ஒண்ணு இதுல தலையிட தேவையில்ல. என் பையனே எல்லா வேலையுமே முடிச்சிருவான்னு சொல்றாங்க. ஆனா ராதிகாவோ கோபி கிட்ட இல்ல கோபி நான் என்னோட வேலையை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீங்களும் நானும் சேர்ந்தே இந்த பிசினஸ் நடத்தலாம். இதை கண்டிப்பா நம்மளால பாக்கியா மாதிரி ரொம்பவே பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா உங்ககிட்ட என்னால நிறையவே டைமை ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரொம்பவே கவலையோட இருந்தேன். அதனாலதான் என்னோட வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் நான் உங்க கூடயே இருந்து உங்களையே கவனிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸையுமே கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் கோப்பையும் வாயை பிளந்துக்கிட்டு ராதிகாவை பார்க்க, ராதிகாவோ செம்ம நக்களோட சிரிச்சுக்கிட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு இருக்காங்க.